ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கப்பெண்ணே சீரியல் வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து பெரிய அடியா இருக்கு. ஆனந்தி கல்யாணம் முடிக்க வந்து மும்முனை போட்டியா வந்து ஒரு பக்கம் மகேஷ் இருக்காரு, இன்னொரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் வந்து சுயம்புலிங்க வேற மூணாவதா வந்திருக்காரு. ஆனா வந்து நான் தான் வந்து பரிசம் போட்ட மொறமாமே அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால வந்து நிறைய பிரச்சனை குழப்பமா வர இருக்குது. அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து நம்ம மகேஷ் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்ல போறாரு. நான் வந்து உங்க பொண்ணு ஆனந்தி வந்து நான் லவ் பண்றேன், கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல போறாரு. அதுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து மகேஷ் வந்து பணக்காரனா இருக்கான், அதனால வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு அவங்க வந்து சம்மதம் சொன்னாலும் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அப்படி சம்மதம் சொன்னாலுமே வந்து ஒரு பக்கம் வந்து அவன் மொரமாமா வந்து இருக்கிறாரு. சுயம்புலிங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த கல்யாணத்தை தடுக்க தான் நினைப்பாரு. நான் வந்து பரிசம் போட்டிருக்கேன், அதனால வந்து நீங்க எதுவும் பண்ண முடியாது, நான் தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு போய் பிரச்சனை பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து அன்பு வந்து சைலண்ட் கில்லரா இருக்காரு. ஒரு பக்கம் அன்பு வந்து என்ன பண்ண போறாருன்னே தெரியல. ஆனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, நீ ஃபர்ஸ்ட்டால போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அன்பு வந்து கண்டிப்பா அந்த தப்பை பண்ண மாட்டாரு. அதே மாதிரி வந்து அன்பு வந்து கூட்டிட்டு ஓடி போக மாட்டாரு. ஆனா அவருக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சொன்ன கதை வந்து ஃபீலிங்காவே இருக்குது. இப்போ பசங்கள்லாம் பெரிய பிள்ளைலாம் வளர்த்த உடனே அவங்க வந்து காலை வாரி விட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதெல்லாம் பார்த்த உடனே நம்ம அன்பு வந்து ஆனந்தி வந்து சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அதனால வந்து கண்டிப்பாக வந்து அன்புக்கும் ஆனந்தி தான் கல்யாணம் முடியும்னு நிறைய ரசிகர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து கதையை வந்து அப்படி கொண்டு போனால் தான் வந்து நிறைய ரசிகர் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்து மகேஷும் வந்து லவ்லாம் சூப்பராக தான் பண்ணுறாரு. ஆனால் வந்து மகேஷ் வந்து ஒரு பக்கம் வந்து மித்ரா வந்து எப்படியா கல்யாணம் முடிக்க நினைக்கிறாங்க. அதனாலே வந்து ஆனந்தியும் மகேஷும் வந்து சேர விடக்கூடாது தான் நம்ம மித்ரா வந்து திட்டம் போட்டு தான் வந்து இந்த ஊருக்கே திருவிழா வந்து கொண்டாட வராங்க. இன்னும் வந்து திருவிழா வந்து சீரும் சிறப்பாக வந்து நடைபெற இருக்குது. அந்த திருவிழாவில் வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து அவன் மொறைமாமா வந்து பரிசம் போட்டு போயிருக்காரு. அவர் வந்து எப்படியும் வந்து இந்த திருவிழா வந்து பெரிய கலவரமே உண்டாக்குவாங்க. அதுமாதிரி வந்து மகேஷ் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட உண்மையை சொன்னாலுமே வந்து அவங்க வீட்டில் வந்து ஓகே தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மகேஷ் வந்து பணக்காரனா இருக்கனா வந்து கண்டிப்பாக வந்து ஆனந்தி வந்து கல்யாணம் முடிக்கிறது வந்து சம்மதம் சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஆனந்தி தான் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து ஆனந்தி வந்து அன்பு தான் நான் கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சொல்லி வந்து அப்படி வந்து அதுக்கப்புறம் அன்போட கல்யாணம் முடிஞ்சால் நல்லா இருக்கும்னா நிறைய பேர் வந்து ரசிகர் நினைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.